ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு வடை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சூப்பராக ஈவினிங் டைமில் நல்லா டீயோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு தோல் நீக்கிட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். நம்ம கேரட் துருவுறத துருவி எடுத்துக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் பெருசாக, அதாவது பெரிய கண்ணை நல்லா துருவி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக இருக்கிறது சின்ன கண்ணில் துருவிக்கிங்க. ஒரு 6-7 பல் பூண்டை தட்டி சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, கடலை மாவு 1 ஸ்பூன். நான் எடுத்துருக்க ஸ்பூன் பார்த்துக்கோங்க, இந்த சின்ன ஸ்பூனில் தான் எல்லாமே சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேணாம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணிக்காக நம்ம கிழங்கு பிடிக்கிறதுக்காக தான் அந்த அரிசி மாவு கடலை மாவு சேர்க்குறோம். பாருங்கள், நல்லா உதிர்த்து போட்டு விட்டுக்குங்க. நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதே மாதிரி வடை ஷேப்பில் தட்டி போட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வடை ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப